தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் ஆன்சைட் அருங்காட்சியகம் பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. தற்போது மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள்ல இந்த அருங்காட்சியகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பும் ஒன்று. என்ன பாதிப்பு, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருநெல்வேலி தாமிரபரணி பொருணை நாகரிகம் அப்படிங்கிறது 3000 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகமாக விளங்குகிறது. இங்கே ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த அகழாய்வு பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த அகழாய்வில் கிடைத்த பொருட்களை அங்கேயே பொதுமக்கள் சர்வதேச அளவில் வரக்கூடிய அளவிலும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அளவிலும் உள்நாட்டு மக்களும் கண்டுகளிக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஆன்சைட் மியூசியம் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆன்சைட் மியூசியத்தில் தற்போது கடந்த 17-18 தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் உள்ள பொருட்கள் பெரும்பாலான அந்த இரும்பு பொருட்கள் எடுத்து பத்திரமாக வைக்கப்பட்டாலும் கூட அந்த ஆன்சைட் மியூசிய பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. அந்த பொருட்களை அந்த தண்ணீர் தேங்கி இருப்பதை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. தண்ணீர் ஓரளவு வடிந்தாலும் கூட தற்போது அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஆன்சைட் மியூசியம் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேற்றும் பணி அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆன்சைட் மியூசியம் அப்படிங்கிறது அவர்கள் பழங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாலி உள்ளிட்ட மண் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்த பகுதியிலேயே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். அதில் இருக்கக்கூடிய மண் பானைகள் சரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் ஆன்சைட் மியூசியத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஆன்சைட் மியூசியம் தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வந்த முத்தாலங்குறிச்சி காமராஜ் நம்மோடு இருக்கிறார். அவற்றை கூடுதல் தகவல்களை கேட்போம். இந்த பகுதி அப்படிங்கிறது எப்படி பாதிக்கப்பட்டது சார்? எவ்வளவு தண்ணீர் இருந்துச்சு? இப்போ தற்போது நிலை என்ன இருக்கிறது? என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? பெரும்பாலுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1992 தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெரிய வெள்ளத்தை பார்த்தோம். அதை விட 3 மடங்கு பெரிய வெள்ளம் தான் இந்த இடம் வந்துருச்சு. அதாவது பரம்பு அப்படின்னு சொல்றது, இந்த பரம்புல யாருமே அந்த பரம்பு உயரமான பகுதி, இங்க வெள்ளம்லாம் வராது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அந்த எங்களை எல்லாம் தோற்கடித்து இன்றைக்கு ஆதிச்சநல்லூர் பரம்புல இந்த சைட் மியூசியம், அதாவது இந்தியாவிலே முதல் நடந்த இந்த சைட் மியூசியம், அந்த சைட் மியூசியம் முங்குற அளவுக்கு தண்ணி வந்துட்டு, இது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா முதல்ல ஒரு பாதுகாப்பாகப்பட்ட ஒரு சைட் மியூசியம் இன்றைக்கு தண்ணியில மூழ்கி அதில் வைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் நனைந்து சேதமடைந்து குழிகள் எல்லாம் உடைந்து விழுந்தது ரொம்ப வேதனைக்கு ஒரு விஷயமா ஆகிப்போச்சு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு நாள் இரவில் பெய்து, ஒரு நாள் இரவில் குளம் உடைந்து, ஒரு நாள் இரவில் வற்றி, ஒரு நாள் இரவில் இவ்வளவு டேமேஜ் பண்ணதை யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் இது தொழில் துறைக்கு ஒரு சவாலான ஒரு காலகட்டம். ஏன்னு கேட்டா இப்படிலாம் தண்ணீர் வரும், இப்படி இதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாக்கலாம், இப்ப எந்தெந்த இடத்துல தடுப்பு சுவர் கட்டலாம், இப்ப இதுல ஒழுகுன இடம் எந்த இடம், இந்த ஒழுகெல்லாம் எப்படி சரி பண்ணலாம், அடுத்தால் அமையக்கூடிய சைட் மியூசியத்தில் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட போட்டிருக்க கொஞ்சம் இடத்துல தான் நம்ம சைட் மியூசியம் போட்டிருக்காங்க. இன்னும் மீதி இடங்கள் போட வேண்டிய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பண்ணணும். திரும்ப இப்ப ஏற்கனவே இதை மீட்கும் பணியை வேகமாக இந்திய தொழில்துறையினர் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த பொருட்களை அப்படியே திரும்ப சோர்வா போட்டக்கூடாது. ஏன்னா சோர்வா போட்டுட்டு ஐயோ இது மாதிரி இதில் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. இதற்காக தடுப்பு சுவர்கள் கட்டி எதிர்காலத்தில் தண்ணீர் எதுவுமே வராத அளவுக்கு இன்னும் இதை விட அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு அருமையான சைட் மியூசியத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு ஒரு தாமிரபரணி ஒரு சவாலை கொடுத்திருக்கிறது. அந்த சவாலை நீங்க நிறைவேற்றி அதை மிக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா உள்ளது. நிச்சயமாக இந்த ஆன்சைட் மியூசியத்தில் தேங்கியுள்ள தண்ணீர் அப்படிங்கிறது முழுமையாக வெளியேற்றப்படும் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது 25 அடிக்கு மேலாக தண்ணீர் சென்ற நிலையில் தண்ணீர் தற்போது வடிந்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட இதை ஆன்சைட் மியூசியம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.